சங்கராபுரம் பேரூராட்சியின் திமுக கவுன்சிலரின் கணவரும் திமுக பிரமுகர் தயாளனை தாக்கிய தொடர் குற்றவாளியை கைது செய்ய கோரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செல்லும் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகர பகுதியில் 2வது வார்டு திமுக கவுன்சிலரின் சுதாவின் கணவரும் தயாளன் என்பவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த லோகு என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் திடீரென நேற்று இரவு அந்த பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திமுக கவுன்சிலரின் கணவர் தயாளன் மற்றும் தொடர் குற்றவாளியான லோகு இருவரும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் தொடர் குற்றவாளியான லோகு முன்விரோத காரணமாக திமுக கவுன்சிலரின் கணவரான தயாளனை தாக்கியதில் படுகாயமடைந்துள்ளார். இதனை அடுத்து படுகாயமடைந்த தயாளனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். கவுன்சிலரின் கணவரை தாக்கிய லோகுவை இதுவரை கைது செய்யாததால் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செல்லும் சாலையில் திமுக கவுன்சிலரின் கணவர் தயாளனை தாக்கிய தொடர் குற்றவாளியான லோகுவை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டிஎஸ்பி முத்துமணி தலைமையிலான போலீசார் மற்றும் சங்கராபுரம் ஆய்வாளர் விநாயகமுருகன், காவல் உதவியாளர் பிரபு மற்றும் தனிப்பிரிவு காவலர் இளந்திரியன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தொடர் குற்றவாளியான லோகுவை உடனடியாக கைது செய்கிறோம் என உத்தரவாதம் அளித்ததன் பெயரில் சாலை மறியலில் கைவிட்டு சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.